அனைவருக்கும் வணக்கம். எல்ஐசிக்கும் பங்கு சந்தைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்ஐசி நம்ம எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கம்பெனியாக தான் தெரியும். பட் அவங்க வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதுல ஒரு முன்னணி நிறுவனமாகவும் இருந்து வராங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்ஐசி இந்தியாவுடைய பங்கு சந்தையில் குறிப்பிட்ட முதலீடை வந்து வச்சிருக்காங்க. மார்க்கெட்டில் தொடர்ந்து பல வருடங்களாக முதலீடு பண்ணிட்டும் வராங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸில் எல்ஐசி வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய முதலீடு மதிப்பு அப்படிங்கிறது 14.9 லட்சம் கோடிகளாக மார்க்கெட் ஹையில் இருந்தப்போ இருந்துச்சு. பட் இப்போ சமீப காலத்தில் மார்க்கெட்டில் ஒரு இறக்கம் வந்துச்சு. இந்த இறக்கத்துக்கு அப்புறம் 13.6 லட்சம் கோடிகளாக அவங்களுடைய முதலீடு மதிப்பு குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் ஹையில் இருந்ததுக்கும் இப்போ வந்த கரெக்ஷனுக்கு அப்புறமும் நம்ம எல்ஐசியினுடைய முதலீடு மதிப்பை கம்பேர் பண்ணுறப்ப 10% மேலே குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து இறக்கத்தில் இருந்தாலுமே தொடர்ந்து எல்ஐசி பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சுட்டு வராங்க. அவங்க வந்து லாங் டைம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால இது போல இறக்கமான சமயத்திலையும் முதலீடு செய்கிறாங்க. இந்திய பங்கு சந்தையில் உள்ள முன்னணி நிறுவனங்கள்லையும் எல்ஐசிக்கு வந்து ஸ்டேக் இருக்கு. மார்க்கெட்டில் எல்ஐசியினுடைய முதலீடு மதிப்பு எப்படி குறைஞ்சிருக்கோ அதே போல மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முன்னணி முதலீட்டாளர்களுடைய பங்குச்சந்தை முதலீடு மதிப்பும் குறைஞ்சிருக்கு. ஸோ இதே போல நீங்களும் மார்க்கெட் இறங்குறத பார்த்து பேனிக் ஆகாமல் லாங் டைமுக்கு உங்களுடைய முதலீடுகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. எல்ஐசி பற்றிய இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல யூஸ்ஃபுல் வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.